ஓம் நம சிவாய. அடியார்களுக்கு சிவாய நமக. சிவருத்ராட்சம் இந்த சேனலை இப்பதான் நீங்க முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நாம நம்மளோட பதிவுல 63 நாயன்மார்களை பற்றி பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு ஏயர்கோன் கலிகாம நாயனார் இவரை பற்றி தான் பார்க்க போறோம். ஏயர்கோன் கலிகாம நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படுபவர். இவர் 63 நாயன்மார்களில் ஒருவர். ஏயர்கோன் கலிகாமனார் அடியாருக்கும் அடியேன் என்று திருத்தொண்டு தொகை கூறுகிறது. சோழ நாட்டுல திருப்பெருமங்கலம் என்னும் ஊரில் வேளாண்மையில் சிறந்து ஏயர்கோன்குடியில் பிறந்தவர் கலிகாம நாயனார். சிவபக்தியில் சிறந்தவர். கலிகாமனார் மானக்கஞ்சாரது மகளை திருமணம் செய்தவர். ஏயர்கோன் கலிகாம நாயனார் திருப்பன்கூர் பெருமானிற்கு பல திருப்பணிகளை புரிந்தவர். சிவபக்தியிலும் சிவனடியார் சேவையிலும் சிறந்து விளங்கியவர். அப்பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு பெண்ணிற்காக சிவபெருமானை தூது அனுப்பிய செய்தியை கேட்டதும் மனம் உடைந்து போனார். அவர் என்ன இறைவனா, இல்லை சாதாரண மனிதனா? ஆண்டவனை ஏவுபவன் தொண்டனா? இது என்ன பாவம்? இப்பெரும் பிழையினை கேள்வி உற்று இந்நான் சாகாமல் இருக்கிறேனே என்று அழுது புலம்பினார். பெண்ணாசை காரணமாக ஒருவன் ஏவினா அவ்வேண்டுவனை செய்வதற்காக தகுமோ? திருமால், பிரம்மன், தேவாதி தேவர்கள், முனிவர்கள் தூது செல்ல இசைந்தாலும் அவ்வாறு செய்யலாமா? இப்பாவச் செயலை செய்தவனை கண்டால் நான் என்ன செய்வோனோ என்று எனக்கே தெரியாது என்று பலவாறு எண்ணி மனம் புழுங்கினார். இதனை கேள்வியுற்ற சுந்தரர் ஆரூராரை வணங்கி கலிகாமனது கோபத்தை தீர்க்குமாறு வேண்டினார். சிவபெருமான் அவ்விருவரையும் நண்பர்களாக மாற்ற திருவுளம் கொண்டு ஏயர்கோன் கலிகாம நாயனாரை சூழ நோயினால் சிவபெருமான் வரவழைத்தார். அசூழ நோயை தாங்க முடியாமல் சிவனை தஞ்சம் புகுந்தார். கலிகாமனார் நோயை தீர்க்க வேண்டியே நாயனாரின் கனவில் எம்பெருமான் தோன்றி சுந்தரர் வந்து உன்னுடைய சூளை நோயை தீர்ப்பார் என்று கூறி மறைந்தார். சுந்தரரின் கனவில் நீ சென்று கலிகாமனுடைய சூளை நோயை தீர்ப்பாயாக என்று சொல்லி மறைந்தார். சுந்தரமூர்த்தி நாயனார் சூளை நோயை தீர்க்க வருவதாக செய்தி சொல்லி அனுப்பியிருந்தார். கலிகாமனார் ஏற்கனவே சுந்தரர் மீது மிகுந்த கோபத்தோடு இருப்பதால் இவர் வந்து என் வியாதியை குணமடைய தேவையில்லை, அதற்காக என் உயிரையே நானே போக்கிக் கொள்கிறேன் என்று உடைவாளை உருவி வயிற்றை கிழித்து கொண்டாராம். ரத்தம் வழிய குடல் சரிந்து கீழே விழுந்து இறந்தார். கலிகாமனா இறந்ததைக் கண்டு அவர் மனைவியும் உடனே இறக்க முற்பட்டார். சுந்தரர் வந்து கொண்டு இருக்கிறார் என்று வந்தவர்கள் சொல் கேட்டு தம் கணவர் உயிர் துறந்த செய்தியை மறைத்து நம்பி ஆரூராரை எதிர்கொள்ள சுற்றத்தாரை வேண்டிக் கொண்டாராம். உறவினர்கள் அனைவரும் சுந்தரரை மிகவும் பணிவுடன் அழைத்து வந்து ஆசனத்தில் அமரச் செய்தார்களாம். அவரை அனைவரும் போற்றி வணங்கினார்கள். கலிகாமர் எங்கே? அவருடைய சூளை நோயை தீர்க்கவே எம்பெருமான் என்னை அனுப்பினார் என்றார். கலிகாமர் மனைவி அவர் இறந்ததை மறைத்து அவருக்கு ஒன்றுமில்லை, அவர் நலமுடன் தான் இருக்கிறார் என்றார். சுந்தரர் ஆயினும் என் மனம் தெளிவு பெறவில்லை, அதனால் நான் கலிகாமரை உடனே சந்திக்க வேண்டும் என்றார். அதை கேட்டதும் அவர்கள் கலிகாமர் குடல் சரிந்து இறந்து கிடப்பதை காட்டினார்கள். இதனை கண்ட சுந்தரர் மிகவும் வருத்தப்பட்டு அழுது புலம்பினார். ஆண்டவனை அழைத்தார். நானும் இறக்க வேண்டும் என்று வாளை எடுத்தார். உடனே சிவபெருமான் நேரில் தோன்றி கலிகாமரை உயிர் பிழைக்கச் செய்தார். சுந்தரர் வேறல்ல, நான் வேறில்லை என்று எம்பெருமான் சொல்ல கலிகாமர் உண்மையை அறிந்தார். சுந்தரிடம் மன்னிப்பு கேட்டு ஆறத் தழுவிக்கொண்டார். அன்று முதல் இருவரும் நண்பர்களானார்கள். பெருமானை வணங்கி இருவரும் திருவாரூர் பெருமானை வழிபட்டு அங்கேயே சுந்தரர் சில காலம் தங்கியிருந்தார். இருவரும் இசைப்பாடி இறைவனை துதித்தனர். பின்னர் சுந்தரர் கலிகாமரிடம் விடைபெற்று அவருடைய ஊருக்கு திரும்பினார். நாயன்மார்களை பற்றி வரப்போற பதிவுகள்ல பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.